ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாக வந்து வயல் தான். அங்கே நெல், வாழை அந்த மாதிரி தண்ணி இருக்கிறதுனால என்ன விவசாயம் வேணாலும் பார்ப்பாங்க. இன்னொரு சைடு ஏரியா ஃபுல்லும் செம்மண் பூமி. இவங்க வந்து மழையை நம்பி தான் வந்து விவசாயம் பார்ப்பாங்க. அதுலேயும் போர் இருக்கிறவங்க, கிணறு இருக்கிறவங்க தென்னை, வாழை, அப்புறம் காய்கறி அந்த மாதிரி மாற்று விவசாயம் பண்ணிக்கிறதாங்க. இல்லை அப்படின்னா தண்ணி இல்லாதவங்க வந்து கடலை, உளுந்து வருஷத்துக்கு 2 விவசாயம் மட்டும்தான் பண்ணுவாங்க. மற்ற நேரம் இடம் வந்து தரிசாக தான் கிடக்கும். ஏன்னா இது செம்மண் பூமி. இந்த தென்னை தோப்பை பாருங்கள், ஃபுல்லாக வந்து தென்னை மரங்கள் தான். இதில் ஊடு பயிராக அவங்க எதுவுமே போடலை. காய் பார்த்திங்கன்னா 50 நாளைக்கு ஒருக்கா பறிக்கிறதுனால இவங்களுக்கு இதில் நல்ல வருமானம் கிடைக்கும். தண்ணி இருந்தால் நம்ம என்ன வேணால் பண்ணலாங்க. ஒரு தென்னை மரம் பட்டு வருது அப்படின்னா அது பக்கத்துலேயே இவங்க வந்து இன்னொரு கன்று வந்து நட்டு வச்சுருவாங்க. அதே இடத்துல வந்து அதுக்கு பக்கத்தில் நடும்போது இந்த மரம் பட்டுருச்சுனாலும் அந்த லைனில் வரிசையாக வந்து தென்னை மரங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். 50 நாள் 55 நாளுக்குள்ளே காய் வந்து பறிப்பாங்க. பறித்து காயாகவும் விற்பாங்க. அதில் வந்து அவங்களுக்கு கம்மியான அளவு லாபம் கிடைக்கும். அதுவே நம்ம தேங்காவை காய வச்சு எண்ணெயாக சில பேர் விற்பாங்க. அதில் கொஞ்சம் லாபம் இருக்கும். ஆனால் தென்னையை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் கிடையாதுங்க, லாபம் மட்டும்தான். ஏதாவது ஒரு நோய் தாக்கம் வந்தது அப்படின்னா மருந்து வந்து வைப்பாங்க. அதாவது மேலே குருத்தில் கொண்டு வைப்பாங்க. குருத்து வரும், இல்லைன்னா அடியில் ஏதாவது நோய் வரும். அதுக்கு வந்து மருந்து வந்து கரெக்டாக வச்சு நல்லா பராமரித்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா காய் வந்து நல்லா காய்ப்பு இருக்கும். மற்ற விவசாயங்களை பார்க்கும்போது இதில் கொஞ்சம் வேலைகளும் கம்மி தான். தண்ணி பாய்ச்சுவாங்க. அப்புறம் வந்து களை இருந்தால் அது வந்து ஒரு 3 மாதம் ஒருக்கா வண்டி வச்சு அடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஏதாவது நோய் தாக்கம் இருந்தால் அதுக்கு வந்து மருந்து வைப்பாங்க. மற்ற விவசாயங்கள் மாதிரி இதில் வந்து வேலை இருக்காது. இது வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடியது இந்த தென்னந்தோப்பு விவசாயம், தென்னை மரங்கள் விவசாயம். அது மாதிரி தென்னைக்கன்று வந்து நடுறது இவங்களே வந்து மரத்துலேருந்து நெத்து எடுத்து கன்று வந்து பதியம் போடுவாங்க. இது வந்து நாட்டு ரகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பதியம் போட்டு இவங்க வந்து கன்று வந்து வைப்பாங்க. அது வந்து கொஞ்சம் லேட்டாக காய்க்க ஆரம்பித்தாலும் காய்ப்பு திறன் வந்து நல்லா அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அது நாட்டு ரகம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.